இப்படி ஒரு அம்மாஞ்சியை பார்த்து வச்சுட்டு கழுத்தை நீட்டுங்கிறியே, இது உனக்கே சரியா படுறதா அப்பா? ரஞ்சனி தாட் பூட் என குதித்தாள். பெற்றவர் சீனிவாசன் தலையில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். இந்த பக்கம் ரஞ்சனியின் தாய் விமலா கணவரை இடித்தாள். உட்கார்ந்துட்டீங்கன்னா எப்படி? பையனை பத்தி, அவனோட உத்தியோகம், சொத்து சுகம் பத்தி பேசுங்க. அதில்லே விமலா, மேற்கொண்டு ஏதோ பேச வந்தவர் அதே அறையில் ரஞ்சனி அவிழ்த்து போட்டிருந்த துணிமணிகளை துவைப்பதற்காக பொறுக்கிக் கொண்டிருந்த சங்கீதாவை பார்த்ததும் சொல்ல வந்த வார்த்தைகளை அப்படியே மென்று விழுங்கினார். விமலாவும் கணவரின் பார்வை போன திசையை திரும்பி பார்த்தாள். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஓ இவளா? சங்கீதா சீனிவாசனுக்கு தூரத்து உறவு. ரஞ்சனியின் வயசுதான் இவளுக்கும். பெற்றவர்கள் இல்லை. 10 வயசிலிருந்து ஒவ்வொரு உறவுக்காரரின் வீடாயிருந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வேண்டாம் பூசணிக்காய் என்று இவளை அடுத்தவரிடம் தள்ளி தள்ளி 16 வயசில் இங்கே வந்து சேர்ந்தாள். விமலாவுக்கு இது போன்ற அனாதை பெண்ணுக்கெல்லாம் உதவுகிற மனசு கிடையாது. அதே சமயம் தன் நிழலில் கணவரின் உறவுக்கார பொண்ணை வைத்து காப்பாற்றுவதாய் 4 பேரிடம் தம்பட்டம் அடித்துக் கொள்ள பிடிக்கும். மேலும் சும்மா ஒன்றும் சோறு போடப் போவதில்லையே, அதற்கான வேலையை வாங்கி கொண்டுதான் ஒரு வாய் காப்பியே கொடுப்பாள். சங்கீதா, இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கே? துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் எல்லாம் அப்புறம் துவைக்கலாம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தெரியுமில்ல? தெரியும். போ, ராத்திரிக்கு கொழுக்கட்டை பூரணத்தை கிளறு. சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை. எப்பவும் காலையில 8 மணிக்கே கொட்டி ஆயிடுமே, அதான் கேட்டேன். பூரணம் பட்டினியோட செய்யணும். தெரியும், எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லுவ. அப்புறம் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருப்ப. சாயந்தரம் 5 மணிக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போ. நம்ம வீட்டு அபிஷேகம் முடிஞ்சதும் குருக்கள் அபிஷேக தீர்த்தம் கொடுப்பார். பத்திரமா வாங்கிட்டு வா. சங்கீதா கவலையுடன் விமலாவையே பார்த்தாள். என்ன பார்க்கறே? ஒண்ணுமில்லே. அபிஷேகம் முடிஞ்சாலும் மாலை பிரசாதம் எல்லாம் குருக்கள் தர்றப்ப மணி 8 ஆயிடும் அண்ணி. ஆகட்டுமே, இங்கே என்ன முகூர்த்தம் தட்டு கெட்டு போறது? மணி இப்ப 10 ஆறது. முதல்ல பூரணத்தை கிளறு. 11 மணிக்கு பூஜை பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுடு. சரியா 12 மணிக்கு டிரைவர் மணியோட பூக்கடைக்கு போய் மல்லிகை பூ உதிரியா வாங்கிட்டு வா. அப்பத்தான் அத்தனை பூவையும் தொடுத்து அபிஷேகத்துக்கான சாமான்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்ப சரியா இருக்கும். முதல் அபிஷேகம் நம்மளோடதான் இருக்கணும். ஒரே அடியாய் பேசியதில் மூச்சிறைத்தது விமலாவுக்கு. விமலா, அவ சாப்பாடு? சீனிவாசன் தான் நினைவுறுத்த வேண்டியதாகிறது. ஏங்க, இங்க நான் ராத்திரி அபிஷேக தீர்த்தம் வந்ததுக்கு அப்புறமாத்தான் சாப்பிட போறேன். அதுவும் உப்பில்லாம. அவ சின்னவ, பட்டினி கிடக்க மாட்டாளா? எதுவுமே வெறும் வயிறோட சாமிக்கு செஞ்சாதான் விசேஷம். அவளே பட்டினி கிடக்க தயார்னாலும் நீங்க விடமாட்டீங்க போலிருக்கே. நீ போமா சங்கீதா, ரொம்ப பசிச்சா சமையல்காரரை கேட்டு காப்பி வாங்கி குடி. என்ன? ஆகட்டும் அண்ணி. நான் அந்த பொண்ணை இன்னைக்கு முழுக்க வேலை கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்ப குறுக்கேயும் நெடுக்கேயும் போகாம இருக்கிறதுக்கு வழி தேடுறேன். நீங்க என்னன்னா சாப்பாடு போடலையா, டிஃபன் கொடுக்கலையான்னு இப்பத்தான் கரிசனம் பொங்கி வழிய கேக்குறீங்க. அதில்லே விமல். விமல் கமல்னு என் காலையே சுத்தி சுத்தி வராதிங்க. ரஞ்சனிய சாயந்தரத்துக்கு தயார் பண்ணுங்க. அந்த வீடு வசதி எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுங்க. சீனிவாசன் தொண்டையை செருமிக்கொண்டு மகள் படுத்திருந்த கட்டிலின் பக்கம் நகர்ந்தார். விமலா சுலபமாய் சொல்லிவிட்டாள். ரஞ்சனியை அத்தனை சுலபத்தில் வழிக்கு கொண்டு வர முடியாது. அம்மா ஒருவித பிடிவாதம் என்றால் பெண் அதற்கு மேலே பல மடங்கு. மேலும் இப்பொழுது வரப்போகும் வரன் புகைப்படத்தை தான் சீனிவாசன் மகளிடம் காட்டினார். அதற்கே அவள் சடபடவென பொரிந்தாள். நெத்தியில் பட்டை, கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை. பார்த்தா கோவில் பூசாரி மாதிரி இருக்காரு. எங்கே இருந்துப்பா பிடிச்சிங்க இவரை? அப்படியெல்லாம் சொல்லாதே ரஞ்சு. பையன் நிறைய படிச்சிருக்கான். பல கோடி புரள்ற பிசினஸ்க்கு சொந்தக்காரன். நோ பார்ட்னர்ஸ். இன்னைக்கு மெட்ராஸே இவன் பேரை சொன்னா போதும், தெரியாதவங்களே கிடையாது. அத்தனை பெரிய மனுஷன். பார்த்தா அப்படி தெரியல. சாந்தமான பையன்மா. சுவாமி பக்தி அதிகம். அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். பொண்ணு ஃபேஷனா இருந்தாலும் கவலை இல்லை. நல்ல பொண்ணா இருக்கணும். நாள் கிழமைனா வீட்டுல பெரியவங்களோட நம்ம கலாச்சாரத்தை மறக்காம கொண்டாடுறவளா இருக்கணும். ஸ்டாப் ஸ்டாப். ரஞ்சனி அலறினாள். அப்பா நமக்கு சரிப்பட்டு வராது. தீபாவளி பொங்கல்னா நான் கிளப்ல இல்ல ஹோட்டல்ல இருப்பேன். விமலா சமயம் பார்த்து மகளின் அருகில் வந்து தலையை வருடி கன்னத்தில் முத்தமிட்டாள். சமத்தோ இல்லையோ,
முதல்ல கொஞ்ச நாளைக்குத்தான் இந்த கெடுபிடியெல்லாம் இருக்கும். அப்புறம் உன் ராஜ்யம் தானே, கிளம்புடா. இப்ப நீ பியூட்டி பார்லருக்கு போனா தான் 5 மணிக்காவது வீட்டில் இருப்பே. ரஞ்சனிக்கு அரை மனசுதான். ஆனாலும் அம்மா சொன்ன பணம் அவளை அசைத்தது. உதட்டுக்குள் ஏதோ முனகிக்கொண்டே பல் துலக்க எழுந்தாள். மகளை சரிகட்டிவிட்ட சந்தோஷத்தில் விமலா இன்டர்காமில் சங்கீதாவை அழைத்தாள். சங்கீதா, ரஞ்சுவுக்கு ஒரு ஓவலும் எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸும் கொண்டா. சரிங்க. சீனிவாசன் புருவத்தை உயர்த்தினார். சங்கடகர சதுர்த்தி இல்லையோ? ஆமா, அதுக்காக விரதம்னு நாக்கை பிடுங்கிக்க முடியுமா? காலம்பர, மத்தியானம், சாயந்தரம் சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடிப்பேன். ராத்திரிக்கு தான் உப்பில்லா பலகாரமாச்சே. இன்னைக்கு நேத்திக்கா 6 வருஷமா விரதம் இருக்கேனே. அந்த விநாயகர் என் பொண்ணை நல்ல இடத்துல வச்சுட்டா சரி. கோவிலுக்கு எப்ப போறேன்? இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தானே. உங்களுக்கு என்ன வந்தது இன்னைக்கு? நான் கோவிலுக்கு போயிட்டா வீட்டை யார் பார்த்துக்கிறது? விரதம் இருக்கிறதே பெரிய விஷயம். சங்கீதா போய் பிரசாதம் வாங்கிட்டு வருவா. அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க? 6ல இருந்து 7 மணிக்குள்ள. விமலா சாத்துக்குடி ஜூஸை குடித்து விட்டு தொலைபேசி அருகில் போய் உட்கார்ந்தாள். மாலை டிஃபனுக்கு பெரிய ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்க தனது முக்கியமான நண்பிகளுக்கு தகவல் தெரிவித்தாள். எத்தனை வேலைகள் இருக்கிறது, இன்னொரு ஜூஸ் குடித்தால் கூட தேவலை. மாலை 5 மணிக்கே வீடு கல்யாண களை கட்டி விட்டது. காலும் இடுப்பும் ஒரு சேர ஒடிந்தது சங்கீதாவுக்குத்தான். சமையல்காரரிடம் காப்பி கேட்டால் காதில் விழாதது போல நகர்ந்தார். அவருக்கு கூட இந்த சிறு பெண்ணிடம் எரிச்சல். காரணமில்லாமல் இல்லை. மற்ற வேலைக்காரி தோட்டக்காரன் பொண்டாட்டி போல இவள் அவரிடம் சிரித்து சிரித்து பேசுவதில்லையே. சங்கீதா பூரணத்தை கிளறினாள். தலை ஒரு பக்கம் வலித்தாலும் மெதுவாக கணபதி அகவலை உதட்டுக்குள் சொல்லிக் கொண்டாள். 10 வயசில் அம்மா சொல்லிக் கொடுத்தது. பூ தொடுக்கும் போதெல்லாம் கண்ணீர் கண்களை திரை போட்டு மறைத்தது. மாலையில் கோவிலில் கூட்டம் தாங்க முடியவில்லை. முதல் அபிஷேகம் என்று விமலா விரட்டியதன் பலன் ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்காமல் புறப்பட்டு வந்தாயிற்று. வேல முகத்தவனே, வேண்டியதை தருபவனே. என்ன வேண்டியதை தந்தார் இந்த பிள்ளையார்? அம்மா அப்பாவை எடுத்துக்கொண்டார். என்னை இப்படி சந்தியில் நிற்க வைத்திருக்கிறார். மனசு ஒரு பக்கம் அழுத்து கொண்டாலும் சீ, இப்படி நினைப்பதே தப்பு என்று இதுநாள் வரையில் பக்தியில் ஊறிய இன்னொரு மனம் அவளை கண்டிக்கிறது. எத்தனை நேரம் நின்றாளோ. குருக்கள் அபிஷேக தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் கொடுக்க எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் வீட்டுக்கு வந்தவள் போர்ட்டிகோ முழுக்க நின்றிருந்த கார்களை பார்த்ததும் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். ஹால் முழுக்க பெரிய மனிதர்கள், அலங்கார பதுமையாய் ரஞ்சனி அழுது கொண்டிருந்தாள். விமலா கையில் சூளமில்லாத குறையாய் ஆடிக்கொண்டிருந்தாள். சங்கீதாவை பார்த்ததும் சிறிது நேரம் மௌனம். கோவில்ல இருந்து இப்பத்தான் வரியா? ஆமா. ஏண்டி, அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அங்கேயே ஜடமாட்டம் நிற்கணுமா? அப்புறம் வந்து பிரசாதத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வரக்கூடாதா? நீங்க தானே இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு. அவள் மேற்கொண்டு பேசுவதற்குள் முதல் முறையாய் சீனிவாசன் மனைவியை அதட்டினார். அவளை ஏன் திட்டற? அவளுக்கு தெரியுமா, பெண் பார்க்க வர்ற வழியிலே மாப்பிள்ளையும் சங்கடகர சதுர்த்தின்னு பிள்ளையார் கோவிலுக்கு, அதுவும் இவ வழக்கமாய் போற அதே கோவிலுக்கு வருவார்னு. அங்கே பார்த்திருக்கார், பிடிச்சு போச்சு. குருக்கள் கிட்ட விசாரிச்சிருக்கார். அவர் இவ நம்ம வீட்டுல தங்கி இருக்கிற பொண்ணு, அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு சகலத்தையும் ஒப்பிச்சிருக்கார். மாப்பிள்ளை கோவில்ல இருந்து நேரே வீட்டுக்கு போய், சாரி உங்க வீட்டு பொண்ணை பார்க்க வரலே, ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை புடிச்சு போச்சுன்னு போன்ல சொல்லிட்டார். சொல்லிக்கொண்டே வந்தவர் சங்கீதாவை திரும்பி பார்த்தார். கோவில்லே பையனை பார்த்தியா? பையனா? நான் யாரையும் பார்க்கலையே. கண்ணை மூடிட்டு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இல்லையா? எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏனண்ணா, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லே. உன் சங்கடத்தை அந்த பிள்ளையார் தீர்த்துட்டார். நாளைக்கு உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை வருவார், தயாரா இரு. விமலாவின் குத்தல் பேச்சை கேட்டபடி சமையலறைக்குள் போனவளின் எதிரில் சர்க்கரை தட்டை நீட்டினார் சமையல்காரர். அவள் இப்போது கோடீஸ்வரனின் மனைவியாக போறவளாயிற்றே. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. சங்கீதா தன் உள்ளங்கை ஈரத்தில் நமுத்து போயிருந்த திருநீரை பார்த்தாள். அதில் பிள்ளையார் சிரித்தார். சுவாரஸ்யமான கதைகளை ஃபீல் குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி.